தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை பொழுதற்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த மாலை பொழுதிலே திடப்படுத்தல் தொழுகையாக நடத்துவதற்கு கடவுள் அருள் தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் கண்ணியத்திற்குரிய பேராயர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த விசேஷித்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்நாளில் திடப்படுத்தல் மூலம் கடவுளுடைய பந்தியிலே சேர இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்த ஜெபிக்கின்றோம். தொழுகையிலே பங்கெடுக்கின்ற அனைவருக்கும் இத்தொழுகை மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் தாரும். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 48வது பாடலை பாடுவோம். வாரும் மா தேவனே உம்மை துதிக்கவே என்ற பாடல். ஞான பாடல் 48. சபையார் உட்காருங்கள். இன்றைய நாளின்
தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 48 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 48 முடிய. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சபையின் செயலர் அவர்கள் வரவேற்புரை நல்குவார்கள். Respected and revered Bishop, we as church family are greatly honored by your august presence today in our midst. Today's confirmation service is a special and joyous occasion for our church family. Baptism is the first sacrament and confirmation is the second sacrament they are going to fulfill today. Today we celebrate the faith of our 41 young people as they publicly declare their faith and commitment to God, and we extend a warm welcome to their friends and families. 41 young people who are going to be confirmed today will be immensely blessed when the revered bishop places his hands on their heads and bless them. On behalf of CSA Home Church Nagarkoil, revered bishop, we extend a hearty welcome to you to this confirmation service. May God bless you with long life and good health to serve Him more and more. Thank you. On behalf of our church, our senior pastor will present a memento to our revered bishop. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மாறாதிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்கதான
அருட்பணியாளர்களால் நீர் தந்த நற்செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த நற்செய்தியின் ஊடாக ஆண்டவர், நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு அருள் தந்தீர். விசேஷமாக இந்த மாலை வேளையிலே வரலாற்று சிறப்புமிக்கதான எங்களுடைய திருச்சபைகளை நடைபெறுகின்ற திடப்படுத்தல் தொழுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை இருக்கின்றோம். தலைமை தாங்கியிருக்கின்றதான கணியத்துக்கும் பாசத்திற்குரிய பேராயர் அவர்களுக்காக, இந்த திருச்சபையின் தலைமை ஆயர், இணை ஆயர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சபை செயலர், சபை மூப்பர்கள், இறை மக்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திடப்படுத்தல் பெறுகின்றவர்களுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள், திருமறையின் சத்தியங்கள், திருமறையிலே எடுத்துக்கொண்டதான உண்மைகள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பதித்து நடக்க அருள் தாரும். பேராயர் அவருடைய கரங்களினாலே அவர்கள் திடப்படுத்தல் பெற்று திருச்சபையின் முழு அங்கத்தினராகின்ற போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் ஏற்பட ஆண்டவர் கிருபை தாரும். இவருடைய பெற்றோர், குடும்பத்தின் அங்கத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தலைமை திருச்சபையின் இறை மக்கள், விசுவாச வீட்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். ஆலயத்தின் பணியாட்கள், திருச்சபையின் இறை மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டோர் வைத்திருக்கின்ற நன்மைகளை சுதந்திரிக்க ஆண்டோர் கிருபை தாரும். தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை இருக்கின்றோம். எங்களுடைய பேராயத்தின் பொறுப்பாளர்கள், இன்னும் பேராயத்தின் ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை இருக்கின்றோம். நாங்கள் எங்கள் மண்ணிலை பெற்றுக்கொண்ட நற்செய்தியை தொடர்ந்து பிறருக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக நீர் எங்களுக்கு கருவியாக எடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம். கிருபைக்குள்ளாக மறைத்து கொள்ளும். இந்த நாளிலும் திடப்படுத்தல் பெறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் விசேஷத்தோண்டமாய் ஆசீர்வதித்து உம்முடைய ஆவியை அருள்மாரியாய் பொழிந்து அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தி அவர்கள் எடுத்துக்கொண்டதான ஒவ்வொரு நன்மைகளையும், இறை தகவுகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பதித்து நடக்க அருள் தாரும். அனைவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். உம்முடைய நன்மையினாலே நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் வழிய இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். In the name of the Father, Son, and the Holy Spirit. Amen. My dear brothers and sisters in Christ, I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. It's my privilege and pleasure to be with you this evening in this joyous occasion when 41 sons and daughters of God who is going to confirm their faith in front of the congregation and before our Lord Jesus Christ. It is indeed a joyous occasion for the church. Not only for us, but also for the heaven, because they are going to take certain decisions today. They're going to take certain pledges and oaths before the congregation and before the Lord. I want to congratulate each and every one of the confirmants
41 candidates are here with us. They're going to confirm their faith. I also want to appreciate their parents, godparents, and the pastors of this church for guiding them in their faith journey and teaching them the traditions and the faith of our church. And it is also important for each one of us, the older generations of our church. The confirmation service is not only important for the confirmants, but also for the entire church. This is an occasion for each one of us to renew the oaths, the promises, the pledges that we have taken long time ago. നമ്മളെല്ലാവരും ഈ ഒരു ഒക്കേഷനിലൂടെ കടന്നുപോയവരാണ്. കൺഫർമേഷൻ എന്ന പ്രക്രിയയിലൂടെ നമ്മുടെ വിശ്വാസത്തെ ദൈവസന്നിധിയിൽ പ്രതിഷ്ഠിച്ചതാണ്. And this is the time for bring all those memories. And this is the time to renew our relationship with God. And I want to express my sincere thanks to the pastors of this congregation and the committee and each one of you for giving me an opportunity to be with you this evening. They have kindly extended an invitation to me to be a part of the confirmation service. Thank you. I come from Malabar Diocese, which is in the northern part of Kerala. Most of the churches in Malabar Diocese follow the Presbyterian tradition, the Basel Mission. For the confirmation classes, we still follow the little catechism of Martin Luther, which was prepared in long time ago, 500 years ago. In that catechism, there is a question: who are you? And the answer is simple but very important. The answer is, I am a Christian. What does it mean? It means that Christian is our primary identity. പ്രാഥമികമായിട്ട് നമ്മളെല്ലാവരും ക്രിസ്ത്യാനികളാണ്. A Christian is the one who is called out of darkness into God's marvelous light. A Christian is the one who responded positively to the call given by our Lord Jesus Christ. In that sense, each one of us are called out of the darkness of this world into God's marvelous light. In all circumstances, both favorable and challenging situations, a Christian should stand with the Lord, uphold our faith in the Lord. A Christian is to witness the Word of God in all situations, in favorable and challenging situation. And we are also sent out to the world to preach the gospel and to be witness of our Lord in the darkest times of our life. In this sense, ഈ 41 പേരും ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. അവരിന്ന് നമ്മുടെ എല്ലാവരുടെയും മുന്നിൽ
ദൈവസന്നിധിയിൽ പ്രതിജ്ഞയെടുക്കുകയാണ്. ഞങ്ങളേത് സാഹചര്യത്തിലും ദൈവത്തിന് വേണ്ടി നിലകൊള്ളും എന്ന ഉറപ്പും അവർ ഇന്ന് അറിയിക്കുകയാണ്. And it is our responsibility to support them in their faith journey. And it is a Christian responsibility, duty, to protect them, help them, encourage them to move forward in their faith journey. I would like to draw your attention to Mark chapter 14, St. Mark chapter 14, verses 3 to 11. Gospel according to St. Mark chapter 14, verses 3 to 11. And chapter 14 is a narration of the events of last days of our Lord Jesus Christ in this world. 1 and 2, verses 1 and 2 and 12 onwards, describe the plots of enemies of Jesus who tried to establish Jesus guilty. And verses 3 to 9 is the story of an unnamed woman who anoints Jesus with precious oil. And the woman is the central figure of that portion. And verses 10 and 11 is the story of Judas Iscariot, who tries to betray his master. We hear his arguments, grace of money, bargaining power, and so on and on. When you look at this chapter, chapter 14, we can find three types of people. മൂന്ന് തരത്തിലുള്ള ആൾക്കാരെ കണ്ടെത്താനായിട്ട് കഴിയും. The first section, first category is the enemies of Jesus. യേശുവിൻ്റെ ശത്രുക്കൾ. The Romans, Jewish leaders, Pharisees, scribes, priests, those in power and authority. They are the established enemies of Jesus. And the second category is friends of Jesus. യേശുവിൻ്റെ സുഹൃത്തുക്കൾ. This category includes Jesus' disciples, apostles, followers, men and women, young and old, rich and poor, Jews and Gentiles, those in power and those away from power. It was a mixed community of friends of Jesus. The unnamed woman of this passage comes under this category. And the third category is the most important one, the adversaries among the friends of Jesus. യേശുവിൻ്റെ സുഹൃത്തുക്കളുടെ ഇടയിലുള്ള ശത്രുക്കൾ. They are the most dangerous people. Very difficult to identify them. They are everywhere. Even today among our friend circle, they are present. But Jesus could make out their identity. But he didn't want to block them. He didn't want to say no to them. They are the most dangerous because they know our strength and weaknesses. They know our whereabouts. Judas Iscariot was one among them. He knows who Guru was, who Jesus was. That's why he comes under this category. So let us leave out the first category, the enemies of Jesus, because none of us sitting here in this church do not want to be under this category. So let us leave out that particular section or category. The second category is friends of Jesus. Let us take the example of this unnamed woman. There are parallels of this particular event
in other gospel writings. For example, Matthew chapter 26, verses 6 through 13. We hear a similar event, a woman anointing Jesus with a precious oil. There we don't see the name of the woman. And the second parallel is found in Gospel according to St. John chapter 12 verses 1 through 8. And there the particular event was carried out, happened at the house of Lazarus at Bethany. And the name is given to the woman is Mary. Mary is not anointing Jesus on his head, but she was anointing his feet. And at that point of time, Judas Iscariot criticizes her acts. Here in this passage, people around him, around Jesus, criticize the acts of woman and try to scold her, harass her with strong words. Their argument is like this: this is an unwanted expenditure, a waste of money. They even calculated the price of the oil. It's more than 300 denarii. 300-ലധികം വെള്ളിക്കാശ് ഇതിന് വിലയുണ്ടാകും. ഇത് അനാവശ്യമാണ്. They ask her, why do you want to waste this much money on a person like Jesus? യേശുവിന് ഇത്രമാത്രം വിലയുണ്ടോ? This money could have been very well used for the welfare of the poor. പാവപ്പെട്ടവർക്ക് നൽകിയാൽ അത് എത്ര നല്ലതായിരിക്കുമെന്ന് അവരോട് പറയുകയാണ്. അപ്പോൾ യേശു എന്താണ് പറയുന്നത്? ജീസസ് says, let her alone. Why do you trouble her? She has performed a good service for me. For you always have poor with you, and you can show her kindness to them whenever you wish. But you will not always have me. She has done what she could. And finally, Jesus declares that, truly I tell you, wherever the good news is proclaimed in the whole world, what she has done will be told in remembrance of me. That is the reason, even today, in the 21st century, in 2025, November 23rd, when we proclaim the gospel, we remember her acts and the words of Jesus. What does this passage talk to us? Charity is not enough. Charity is good, but that is not enough. There is no full stop there. Matthew chapter 22 verse 21 says, give to Caesar what Caesar's, and to God what God's. Give to God what belongs to God. That is the meaning. So there are two realms of life we can see. One is physical and another one is spiritual. നമുക്കെപ്പോഴും ഒരു കൺഫ്യൂഷൻ ഉണ്ടാവും, സ്പിരിച്വൽ ലൈഫ് ആൻഡ് ഫിസിക്കൽ ലൈഫ്, വിച്ച് ഈസ് മോർ ഇമ്പോർട്ടൻറ്റ്. ഏതാണ് കൂടുതൽ പ്രാധാന്യമുള്ളത്? ഈ ലോകപ്രകാരമുള്ള ജീവിതമാണോ അതോ ആത്മീയമായ നമ്മുടെ ജീവിതമാണോ? അതിന് ഉത്തരം നമുക്ക് ദൈവം തന്നെ തരുന്നുണ്ട്. മാത്യു ചാപ്റ്റർ 16 വേഴ്സ് 26, it is of no profit to a person if they gain the whole world but lose their soul or life. And there is nothing they can give in exchange for their life. ലോകം മുഴുവനും നേടിയാലും ആത്മാവിനെ നഷ്ടപ്പെടുത്തിയാൽ എന്താണ് ലഭിക്കുക? We need to attain God with the whole of our life. We may need to surrender everything in our life for the sake of reaching God in our life. ഇന്ന് ഈ 41 പേരും ദൈവസന്നിധിയിൽ സ്വയമായിട്ട് പ്രതിഷ്ഠിക്കുകയാണ്. അവരുടെ ജീവിതത്തിൻ്റെ എല്ലാ തലങ്ങളിലും ജീവിതത്തിൽ അവർ ദൈവത്തെ കൊണ്ടുവരികയാണ്.
We have a lot of examples in our lives, in our history. We may remember the lives of early forefathers and foremothers of faith, our missionaries, early believers, those who risked their life for the sake of God, for the sake of the Word of God. And this unnamed woman comes under this category. And today, we should identify with her. And our life should be like this unnamed woman. And the other category is the enemies of God, enemies within Jesus' friends. Judas Iscariot is one among this category of people. He represents the people who sells God for their own welfare. Matthew chapter 26 verse 15 says, Judas bargains with the Pharisees and other Jewish leaders. How much will you give for my acts? ഞാൻ യേശുവിനെ എൻ്റെ ഗുരുവിനെ കാണിച്ചു തന്നാൽ നിങ്ങൾ എനിക്ക് എന്ത് തരും? And finally they agreed to him. അവസാനം അവനോട് സമ്മതിക്കുകയാണ്, ഞാൻ 30 വെള്ളിക്കാശ് തരും. We will give you 30 denarii. He was a friend of Jesus, but he was ready to betray his own master, his guru. He finally betrayed him. Mark chapter 14 verse 43, we read Jesus tactfully betrays his guru. Now we have two kinds of people, two categories of people before us. Two categories within the disciples of Jesus. One is friends, and the other one is enemies among friends, adversaries among friends. And this evening, we should ask ourselves, to which category we belong to? Are we friends of Jesus, true friends of Jesus? Or are we enemies among friends? Are we leaving God when there is a crisis in our life? Or only for namesake we follow God and carry out our faith? This unnamed woman looking for an opportunity to serve God and to witness God in her life. Judas, on the other hand, he was also looking for an opportunity not to serve God, but to betray God. That is the difference between these two characters. Serving God and betraying God. As followers of Christ, as Christians, we should be ready to risk our life for the sake of God's kingdom, God's reign in this world. For the sake of God's kingdom in this world. As Christians, we need to be good stewards of our souls. ഈ വൈകുന്നേരം എനിക്ക് നിങ്ങളോട് പറയാനുള്ളത്, ക്രിസ്ത്യാനികൾ എന്ന നിലയിൽ ആത്മാവിൻ്റെ നല്ല വിചാരകരാകാൻ നമുക്ക് കഴിയണം. ഗുഡ് സ്റ്റുവാർഡ്സ് ഓഫ് അവർ ലൈഫ്. നാം എടുക്കുന്ന തീരുമാനങ്ങൾ, ഇന്ന് 41 പേർ തീരുമാനങ്ങൾ എടുക്കുന്നു. ഇവിടെ ഇരിക്കുന്ന മുതിർന്ന തലമുറ നമ്മുടെ പഴയ തീരുമാനങ്ങൾ ഒരിക്കൽ കൂടെ പുതുക്കുന്നു. എടുക്കുന്ന തീരുമാനങ്ങളിൽ ഉറച്ചു നിൽക്കാനും ആത്മാവിൻ്റെ നല്ല വിചാരകരാകാനും നമുക്കെല്ലാവർക്കും സാധിക്കണം. അതിന് ദൈവം തൻ്റെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നമ്മെല്ലാവരെയും സഹായിക്കട്ടെ. ആമേൻ. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ലെറ്റ്സ് പ്രേ. ദൈവമായ കർത്താവേ, അവിടുന്ന് ഞങ്ങളോട് സംസാരിച്ചതിനായിട്ടും ഞങ്ങളുടെ ജീവിതങ്ങളോട് ഇടപെട്ടതിനായിട്ടും ഞങ്ങളങ്ങേക്ക് നന്ദി കരയറ്റുന്നു. ഞങ്ങൾ ഇന്നെടുക്കുന്ന തീരുമാനങ്ങൾ, ഇത് നിന്ന് പുതുക്കുന്ന തീരുമാനങ്ങൾ, കർത്താവേ, ജീവിതത്തിന് അന്ത്യത്തോളം ഞങ്ങൾക്ക് കാത്തു സൂക്ഷിക്കാൻ ഞങ്ങളെ സഹായിക്കണമേ. ഞങ്ങളുടെ മധ്യയുള്ള അങ്ങയുടെ സാന്നിധ്യത്തിനായിട്ട് സ്തോത്രം. ഞങ്ങളെ നടത്തുന്ന വിധങ്ങൾക്കായിട്ട് സ്തോത്രം. മാനവും മഹത്വവും എടുത്തുകൊള്ളണമേ.
യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. Thank you, Bishop, for your inspiring message. இப்பொழுது திடப்படுத்தல் பெறுவதற்காக ஜெபத்தோடு தங்களை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கின்ற அங்கத்தினர்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ள வரிசை ஒழுங்கின்படி முன்னால் வருகை தந்து நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பர்களே, நாம் இப்பொழுது இவர்களது திடப்படுத்தலின் சான்றுகளாக கடவுளின் திருமுன்னிலையில் கூடி வந்திருக்கின்றோம். நம்முன் இவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை வெளிப்படையாக அர்ப்பணிக்கவும் அவரை தங்கள் ஆண்டவராகவும் மீட்பராகவும் கடவுள் உறுதிமொழிந்துள்ள கிறிஸ்துவின் மீட்பை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாய் உள்ளார்கள். நாம் திருச்சபையாக திடப்படுத்தல் பெறுவோரை இறை மன்றாட்டினால் தாங்கவும் மிக சிறப்பாக திடப்படுத்தலின் போது தலைமேல் கை வைத்தல் வழியாக இவர்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியாரின் அளவற்ற அருளையும் ஆற்றலையும் அனுபவிக்கவும் அதனால் இவர்கள் இறை அன்பின் அறிவில் வளரவும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையும் தகுதியுமான அடியவர்களாகும் பொருட்டு மன்றாடவும் கூடி வந்திருக்கிறோம். நாம் திருச்சபையாக இவர்களை திருவருட்சாதனம் என்னும் தூய நற்கருணை பெறுகிறவர்களின் ஐக்கியத்திலும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பணி பொறுப்பை பகிர்ந்து இறை ஆளுகையின் கருவியாகவும் அதன் முன்சுவையின் அன்பு, நீதி, அமைதி ஆகியவற்றை அனுபவிக்கவும் வரவேற்கிறோம். திடப்படுத்தல் பெறும் அன்பர்களே, நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உங்கள் பற்றுறுதியை அறிக்கை செய்யவும் அவரை உங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டதையும் அர்ப்பணித்ததையும் அவர் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்ற பணியில் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு பணியாளர்கள் என்பதையும் அறிக்கை செய்ய இருக்கிறீர்கள். குழந்தையாக உங்களை திருமுழுக்கிற்கு கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ பற்றுறுதியில் தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய கடவுளில் வளர்க்கப்பட உறுதியளித்தனர். உங்கள் சார்பில் அன்று கொடுக்கப்பட்ட உறுதிமொழிக்கு இன்று நீங்களாக ஒப்புதல் கொடுக்க இருக்கிறீர்கள். திருமுழுக்கின் வழி நீங்கள் கிறிஸ்துவின் உடலின் உறுப்பினர்களாகவும் கடவுளின் வீட்டாரும் குடும்பமுமாயிருக்கிற அவரது திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இறைமக்களின் கூட்டுறவில் உங்களுக்காகவும் அனைத்து படைப்புகளுக்காகவும் இறைவனின் நோக்கத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் பற்றுறுதியில் வளர்க்கப்பட்டு இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சுய விருப்பத்தின்படி கடவுளுக்கு உங்களை தூய்மையாய் ஒப்புக்கொடுக்கவும் கடவுள் உங்களில் பொழிய விரும்பும் அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறீர்கள். திரிதூதுவர் மரபின்படி பேராயர் உங்கள் மேல் கைகளை வைத்து மன்றாடி
நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தூய ஆவியார் உங்களை பலப்படுத்தி நீங்கள் வலுவானதும் பொருள் நிறைந்ததுமான கடவுளின் சாட்சிகளாயிருக்க வந்திருக்கிறீர்கள். யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் அன்பும் நிறைந்த கடவுளே, திருமுழுக்கில் தூய ஆவியாரின் வழியாக எங்களை கிறிஸ்துவில் உம் பிள்ளைகளாக்கினீர். திடப்படுத்தலில் உமது ஆவியரால் ஆற்றல் படுத்தப்பட்டு உமது மாட்சிமையான விடுதலையை பகிர்ந்து உமது அரசின் மகன்களாகவும் உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாய் எக்காலத்தும் வாழ்ந்து ஆளுகை செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். ஆமேன். திடப்படுத்தலுக்காக ஆயத்தப்படுகிறவர்கள் எழுந்து நிற்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 3வது பக்கத்திலிருந்து நாம் தொழுகை முறையை பின்பற்றுவோம். பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். உன்னையும் உலகத்தனைத்தையும் உருவாக்கிய தாயும் தந்தையுமாகிய கடவுளை நீ ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிறாயா? உன்னையும் எல்லா மக்களையும் மீட்ட அவரது மகன் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிறாயா? உன்னையும் முழு படைப்பையும் புதுப்பிக்க மாற்றுருவாக்கம் செய்யும் தூய் ஆவியரையும் நீ ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிறாயா? நாம் அனைவரும் எழுந்து இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் உட்காருங்கள். நம்முடைய பற்றுறுதியின் உண்மை நிலை அன்பின் செயலில் நிரூபணமாகிறது. ஆகையால் அனுதின வாழ்வில் உங்களை தமது பிள்ளைகளாக நேசித்து நீங்கள் கடவுளுக்கு தகுதியுடையவர்களாகவும் உங்களுக்காக மரித்த தம் திருமைந்தருக்கு தகுதியுடையவர்களாகவும் உங்களில் வாசம் பண்ணும் அவரது ஆவியாருக்கு தகுதியுடையவர்களாகவும் இருக்க வலியுறுத்துகிறேன். நீங்கள் கடவுளின் இந்த பேரன்பிற்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுடன் கீழ்ப்படிந்து பிறரிடத்தில் அன்பும் கரிசனையும் காட்ட முயல்வீர்களா? கடவுளின் திருவுள சித்தத்தையும் கட்டளைகளையும் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடித்து அவைகளின்படி நடந்து கொள்வீர்களா? நீங்கள் திருச்சபையின் உண்மையுள்ள உறுப்பினராயிருந்து உங்களுடைய வேண்டுதலாலும் கொடைகளாலும் திருச்சபையின் தொழுகையிலும் திருப்பணியிலும் திருமறையை படிப்பதிலும் சேவை புரிவதிலும் பங்கேற்று அதனால் இயேசு கிறிஸ்துவின் சீடராக உங்களுடைய அழைப்பை நிறைவு செய்வீர்களா? நீங்கள் திருச்சபையின் போதனையிலும் ஐக்கியத்திலும் மிக சிறப்பாக அப்பம் பிட்குதலிலும் இறை வேண்டுதல் செய்வதிலும் ஈடுபடுவீர்களா? கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளின் அன்பு எனும் நற்செய்தியை எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்ள கடவுள் திருச்சபையை அழைத்திருக்கிறார். நீங்கள் இந்த அருட்பணியில் ஈடுபாட்டுடன் பங்கு பெறுவீர்களா? அன்பர்களே, நம்முடைய ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் மீதுள்ள உங்கள் பற்றுறுதியை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படிய விருப்பம் தெரிவித்துள்ளீர்கள். அவருடைய மக்களுடன் ஐக்கியமாய் வாழவும் உங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். உங்கள் வாக்குறுதிகளில்
உண்மையாயிருக்க தூய ஆவியர் உங்களை ஊக்கப்படுத்த முழந்தாற்படியிட்டு அமைதியாக மன்றாடுவீர்களா? ஜெபம் நிலையிலே என்னையே உம் கைகளில் அர்ப்பணம் செய்கிறேன் நான் என்ற பாடலை பாடி நம்மை அர்ப்பணிப்போம். உங்களை ஆண்டவருக்கு ஒப்படைத்து அர்ப்பண ஜெபத்தை என்னோடு இணைந்து ஏறெடுக்க வேண்டிக் கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, என் ஆண்டவரே, நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். நான் உமது அருளையும் உமது தூய ஆவியாரின் ஆற்றலையும் சார்ந்து என்னை உமது பிள்ளையாக ஒப்புக்கொடுத்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை அன்பு செய்யவும் உமது பணி செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து ஜெப நிலையிலே ஞான பாடல்களில் 379வது பாடலை பாடுவோம். சபையாரும் அந்த பாடலோடு இணைந்து துறப்படுத்தல் பெறுவோருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
Gracious God, by water and Spirit you claimed us as your own, cleansing us from sin and giving us new life. You called us to be your children and made us members of your body, the Church, and gave us the privilege to be your servants in this world. Renew now the covenant you have made in the baptism of these your children. Continue the good work you have begun in them. Grant them now the power of your Holy Spirit, the spirit of wisdom and understanding, spirit of counsel and inward strength, spirit of knowledge and of the fear of the Lord. Send them forth in the power of your Holy Spirit to love and serve you with joy and to be a forecast of your reign of justice and peace. In the name of Jesus Christ, our Lord, we pray. Amen. திடப்படுத்தல் பெறுவோர் எழுந்து நிற்க கேட்டுக்கொள்ளும். Strengthen, O Lord, these your children are Steve Roshan, and Jasper Jason with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, L. Johan Daniel, J.S. Ahino Julian, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, see Sean, Gideon, we Arnold, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, J. Martin Jas, R. Baldwin, Gnanaraj, Isaac, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, D. Ebinish, R.A. Jeffrin Shijo, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they comes into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children,
A. Irwin, Joshua Asir Jabez, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, Joseph, Andrick, Lyddon, Matway, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, Michelle, Jesslyn, D. Jervin, Samuel, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, Mani, James, A. Shanti, James, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, B. Phoebe, J. Jemima, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, as Senita, Elizabeth, Christina, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, J.R., Joanna, Agnes, R. Jemima, Agnes, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, L.K. Shanti, G. Philomen, Renjida, Mary, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, Femil C, Jamil C, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen.
Strengthen, O Lord, these your children, Steffi, Praveen, SJ, Adalia, Wilfrain, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, M. Kamalam, Fanny, Nessa, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, MJ, Marcia, Jas, Jisha, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, P. Leela, M. Rihanna Roy, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, we Anu, Shelja, K. Ashwina, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, I, Smiling, Veronica, Kishinulin, Olive, with your heavenly grace, that they may continue yours forever and daily increase in your Holy Spirit until they come into your everlasting kingdom. Amen. Strengthen, O Lord, these your children, Mary, Letish, Rani, with your heavenly grace, that they may and that she may continue yours forever and daily increase in your Holy Spirit until she comes into your everlasting kingdom. Amen. Let us continue to be in prayer. Let us pray. Almighty and ever-living God, who according to the promise of your Son, our Savior Jesus Christ, have ordained your church to be the temple of the Holy Spirit, mercifully hear our prayers for these your children, upon whom we have laid our hands. Let your protective hand be over them. Let your Holy Spirit ever be with them, and so lead them in the knowledge and obedience of your word, that they may serve you all their days and be with you forever. Through our Lord and Savior Jesus Christ, who with you and the Holy Spirit lives and reigns ever one God, world without end. Amen. இப்பொழுது சபை செயலர் அவர்கள் திடப்படுத்தல் பெற்ற அங்கத்தினர்களை வரவேற்பார்கள். திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய நாங்கள் எங்களோடு திருப்பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் பொது வாழ்வின் பங்காளர்களாயிருக்கவும்
இறைமகனாகிய நமது ஆண்டவரை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் மன்றாட்டுகளையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். நமக்காக நாம் வாழவும் இல்லை, நமக்காக நாம் மாளவும் இல்லை. நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வாழுவோம், மாண்டாலும் ஆண்டவருக்காக மாளுவோம். ஆதலால் வாழ்ந்தாலோ அல்லது மாண்டாலோ நாம் ஆண்டவருடையவர்கள். இப்பூமியில் இறையாளுகையின் நீதிக்காகவும் இவ்வுலகின் முழுமையாகுதலுக்காகவும் இணைந்து பாடுபட்டு நிறைவாழ்வை அனைத்து தூயவர்களோடு இம்மையிலும் மறுமையிலும் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. Go into the world in peace and blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit be upon you and remain with you forever. Amen. அனைவரும் எழுந்து கீர்த்தனைகளிலே 394வது பாடலை பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. 394வது கீர்த்தனை. அமருவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தல் கொடுத்து சபையின்
கிறிஸ்துவின் திருச்சபையின் அங்கமாக்கிய நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். Respected Bishop, for having come and blessed our people and confirming them and also going to giving us the sacrament. We are grateful and we are thankful to you. இப்பொழுது பேராயர் அவர்கள் ஜெபித்து ஆசி கூற தொழுகையின் முதற் பகுதி நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அனைவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ലെറ്റ് us pray. ദൈവമായ കർത്താവേ, ഈ സമയം വരെയും അങ്ങയുടെ അനുഗ്രഹത്തിൽ ഞങ്ങളെ നടത്തി കൃപയിൽ കാത്തു. ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനകളും യാചനകളും അവിടുന്ന് സ്വീകരിച്ചതിനായിട്ട് ഞങ്ങൾ നന്ദി കരയറ്റുന്നു. തുടർന്നും കർത്താവേ, അവിടുത്തെ കൃപയിൽ ആശ്രയിച്ചുകൊണ്ട് ഞങ്ങളായിരിക്കുന്നു. അങ്ങയുടെ വിശുദ്ധ സാക്രമെന്റ് ആചരിക്കുവാനായിട്ട് ഞങ്ങൾ ഒരുങ്ങുമ്പോൾ അവിടുത്തെ ആത്മാവിനെ അയച്ച് ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ. യേശുക്രിസ്തുവിൻ്റെ ധന്യനാമത്തിൽ ഞങ്ങൾ യാചിക്കുന്ന കൃപയോടെ കേൾക്കണമേ. ആമേൻ. The grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit rest and abide with us now and evermore. நற்கருணை தொழுகைக்கு ஆயத்தமாக ஞான பாடல்களில் 369வது பாடலில் முதலாவது சரணத்தை எழுந்து பாடுவோம். விருந்தை சேருமேன் அழைக்கிறார். 369வது ஞான பாடல். பரிசுத்த நற்கருணை ஆராதனை நூல் பக்கம் 17 அப்பம் பிட்குதல் பகுதியிலிருந்து பின்பற்றுவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு ஆண்டவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சமாதான வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீருமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம்.
நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவரருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. Truly holy, truly blessed are you, O God, our Savior, who of your tender love towards humankind gave your only Son, Jesus Christ, to take our nature upon him and to suffer death upon the cross for our redemption, who made there, by his one oblation of himself, once offered a full, perfect, and sufficient sacrifice, oblation, and satisfaction for the sins of the whole world, and instituted and in his holy gospel commanded us to continue a perpetual memory of his precious death until he comes again, who in the same night when he was betrayed took bread, and after having given thanks, he broke it and gave it to his disciples, saying, "Take, eat, this is my body, which is given for you. Do this in remembrance of me." ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பத்தின் மூலம் நீ தியாக பலியாக பெற்கப்பட்டீர் என்பதை நினைவு கூறுகிறோம். After supper, likewise, he took the cup, and he had given thanks. He gave it to them, saying, "Drink this, all of you. This is my blood of the new covenant, which is shed for you and for many for the remission of sins. Do this as often as you drink it in remembrance of me." ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பாத்திரத்தின் மூலம் பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்தவும் உதிரத்தை சிந்தினீர் என்பதை நினைவு கூறுகிறோம். இந்த சாக்கிரமத்தின் மூலம் உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம். உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Therefore, O Lord, our God, remembering the precious death and passion and glorious resurrection and ascension of your Son, our Lord, we, your servants, do this in remembrance of him, as he commanded until his coming again, giving thanks to you for the perfect redemption which you have brought about for us in him. கர்த்தாவே, எங்கள் கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். And we most humbly ask you, O merciful God, to sanctify with your Holy Spirit us and these your own gifts of bread and wine, that the bread which we break may be the communion of the body of Christ, and the blood and the cup which we bless, the communion of the blood of Christ. Grant that being joined together in him, we may all attain to the holy unity of the faith, and may grow up in all things unto him who is the head, even Christ, our Lord, by whom and with whom, in the unity of the Holy Spirit, all honor and glory be yours, O God Almighty, world without end. Amen. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடே சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.
ஒரு நிமிடம் நம்மை நாமே சிலுவை காட்சிக்கு முன்பாக நிறுத்துவோம். நமக்காக ஆண்டவர் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஈந்தாரே. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து அவருடைய பிள்ளைகளாகும்படி பாக்கியத்தை தந்தருளினார். நாம் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ள தகுதியற்றவர்களாயிருந்தும் நம்மை தகுதிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆக நாம் நம்முடைய தகுதியற்ற நிலையை, அபாத்திர தன்மையை உணர்ந்தவர்களாய் மனத்தாழ்மையின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். When we break the bread, do we not share in the body of Christ? When we lift up the cup, do we not share in the life blood of Christ? கர்த்தரின் பந்தி கர்த்தரின் பிள்ளைகளுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், கர்த்தர் உங்களை பந்திக்கு அழைக்கிறார். முதலாவது, இன்றைய தினம் திடப்படுத்தல் பெற்றவர்கள் திருவிருந்திலே பங்கேற்க உங்களை அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து சபையாருக்கு திருவிருந்து பகிர்ந்தளிக்கப்படும்.
May the grace and peace of our Lord Jesus Christ be with you all. Amen. May the grace and peace of our Lord Jesus Christ be with you all. Amen. தொடர்ந்து திருச்சபையார் முன்வந்து திருவிருந்திலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
முன்னால் வந்து ஞானானுமானங்களை பெற்றுக்கொள்ளாதபடி இருந்தால் யாராவது இருப்பின் கரங்களை உயர்த்த அன்போடு கேட்டுக்கொள்ளும். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. முதல் ஸ்தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியாத திருசரீரம் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தில் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன்.
the peace of God which surpasses all understanding. Keep your hearts and minds in the knowledge and love of God and of His Son, Jesus Christ our Lord, and the blessing of God Almighty, the Father, Son, and the Holy Spirit be amongst you and remain with you always. The Lord be with you. Let us depart in peace. In the name of our Lord Jesus. Amen.